ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கான பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அறுவடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க, தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் எப்படி வளர்த்தேன், எப்படி அறுவடை பண்ணினேன், அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம சமையலுக்கு உகந்த மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மஞ்சளில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த ஆரோக்கியமாக வீட்டிலேயே கெமிக்கல் போடாத உரங்கள் போட்டு இயற்கை முறையில் நம்ம மஞ்சள் வளர்த்து அதை சமையலில் சேர்த்துக்கும் போது அது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால நம்ம மாடி தோட்டத்தில் இந்த சமையலுக்கு இருக்கிற மஞ்சளை நிறைய பேர் வளர்ப்போம், நிறைய பேர் அறுவடை பண்ணுவோம். அதை எப்படி மேக் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ராசஸில் அந்த மஞ்சளை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறது வழக்கங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரகங்கள் பர்டிகுலராக ஏதாவது கிழங்கு ரகங்கள் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த கிழங்குகள் திருவிழா அங்கங்கே நடத்துவாங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா காலையிலே போகணுங்க. ஒரு கிழங்குகள் திருவிழா இப்படிலாம் நடக்குங்க. இந்த கிழங்குகள் திருவிழாங்கிறது நம்ம காலையிலே போயிடணும். ஒரு 6 மணிக்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ குணம் வாய்ந்த எப்படிப்பட்ட கிழங்குகள் வேணுமோ அதை அந்த திருவிழாக்கள்ல போய் நம்ம வாங்கிட முடியும். ஸோ அதனால இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, இது நான் தக்கர் பாபா ஸ்கூல்ல தான் வாங்கினேன். இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் பொதுவாக தமிழ்நாட்டில் விவசாயம் சாகுபடி பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வெஸ்டர்ன் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மேற்கு மலை தொடர்ச்சி, அந்த கேரளா சைடு ஃபுல்லாகவே இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் தான் அங்கே இருக்க பெண்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்களாங்க. அப்படி சொன்னதுமே உடனே நான் அந்த தக்கர் பாபா ஸ்கூலில் வாங்கிட்டேன். வெள்ளை கஸ்தூரி மஞ்சளா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த மலையாள பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பொதுவாக நார்த் இந்தியன்ஸும் வெள்ளையாக இருப்பாங்க, தமிழ் பெண்களும் வெள்ளையாக இருப்பாங்க. இந்த வெள்ளை கலரே மாறுதல் நிறையா இருக்கும். அதுலேயே இந்த மலையாள பெண்களோட கலர்ஸை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கலரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஷைனிங்காக அப்படியே பொலிவாக இருக்கும். அதுக்கு அவங்க நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ஒரு காரணங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் ரகங்கள் அங்கே இருக்கு. இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் அந்த பெண்கள் அதிகம் யூஸ் பண்ணுவாங்களாம். சரின்னு நான் இதை வாங்கிட்டு முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தேங்க. ஃபர்ஸ்ட் இதை வளர்க்கும் போது இது நிறைய எனக்கு அறுவடை கிடைக்கணும், இதை நம்மளும் போட்டு நல்லா ஷைனிங் ஆயிடணும், இந்த மாதிரிலாம் எனக்கு எண்ணங்கள்லாம் இல்லை. எனக்கு அந்த சமைக்கிற மஞ்சள் மேலதான் அதிகம் ஒரு ஈடுபாடு எப்போதும் இருக்கும். எந்த ஒரு உரங்கள் கொடுத்தாலும் அதுக்கு தான் அதிகமாக நான் கொடுப்பேன். இதுக்கும் அதே மாதிரி நான் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது காஞ்சு போய் கிடந்தது. இந்த மழை காலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தைப்பட்டம் அதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சுது. அப்போ இது காஞ்சு போயிருந்தது. சரி, நம்ம இப்போ அறுவடை பண்ணலாம், அப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணேன், எடுத்து கொட்டி பார்த்தா ஒவ்வொன்றுமே மதர் பல்புங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு கிழங்குமே அப்படியே அந்த நம்ம உருட்டு மஞ்சள் முகத்துல பூசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மதர் பல்பா ஏகப்பட்ட கிழங்குகள் எனக்கு 2 தொட்டில இருந்து கிடைச்சிது. சரி, இந்த வெள்ளை மஞ்சள் இதை நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில யூஸ் பண்ணதே கிடையாது. பொதுவாக நம்ம மஞ்சள் கலர்ல இருக்க கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். அந்த மஞ்சள் கலர் முகத்துல படியாது. அது முகத்துல இருக்க தேவையில்லாத புண்ணு, முடி இதெல்லாம் கொட்ட வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா கஸ்தூரி மஞ்சள் அதை எவ்வளோ சீக்கிரம் அந்த முடியை கொட்ட வைக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனா நார்மல் முகத்துக்கு பூசுற உருட்டு மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம முகத்துல பூசும்போது அப்படியே மஞ்சள் ஆயிடும் முகம். ஸோ வெளியே நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னா நம்ம முகம் அப்படியே மஞ்சளாகவே இருக்கும். ஸோ நிறையா பெண்கள், தமிழ் பெண்கள் அந்த மாதிரி முகத்தை மஞ்சளாக பூசி அதில் குங்குமம்லாம் வச்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த காலத்து பெண்களுக்கு இந்த மஞ்சளாக இருக்கும் பார்த்தீங்களா முகம், அது பிடிக்காது வெளியே கிளம்பி போகிறது. அதனால என்னவோ அந்த மஞ்சளை யூஸ் பண்ணாமே விட்டுடுறாங்க. ஸோ முகத்தில் தேவையில்லாத முகப்பரு, அது அடையாளம், அது மறைஞ்சு போகிறது, அப்புறமா அது டாட்டாக புள்ளியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, இதை நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. இதை அப்படியே அரைச்சி எடுத்தா எப்படி தெரியுமா இருந்தது, அப்படியே சந்தனம் மாதிரி, அப்படியே அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு க்ரீம் கலரா என்னன்னே சொல்ல தரல, எனக்கு அப்படியே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. ஸோ இதை நம்ம முகத்தில் பூசினா நம்மளுக்கு மஞ்சள் கலர்லாம் முகத்தில் வரவே வராதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளை மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம
மேங்கோ டர்மரிக் அப்படின்னு கூப்பிடலாம். ஏன் அப்படின்னா இதுல இருந்து ஒரு மாங்காய் ஸ்மெல்லு தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் தான் வாசனையே வந்தது. இதை நான் காய வைக்கும் போதும் சரி, அரைக்கும் போதும் சரி, அறுவடை பண்ணி உடச்சப்பையும் சரி, ஒரே மாங்காய் ஸ்மெல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டவுட் வந்தது, ஒருவேளை இது இஞ்சா இருக்கலாமா அப்படின்னு. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள லைட்டா ஒரு எல்லோயிஷ் கலர்ல ஒரு ரவுண்டா இருக்கும், சுத்தி வந்து ஒரு அந்த கிரீம் கலர்ல ஒரு லேயரா இருக்கும். ஸோ இதுதான் அந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இது ஆன்லைன்ல போய் பார்த்தா 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன், 400 இருந்து 500 விற்கிறாங்க. ஸோ அதோட மகத்துவம் பாருங்களேன். வைல்டு டர்மரிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆன்லைன்ல போட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த வைல்டு டர்மரிக் அப்படிங்கிறது தான் வெள்ளை கலர் கஸ்தூரி மஞ்சளானா ரெண்டுமே மோரர்லெஸ் ஈக்குவலா அப்படி வச்சுக்கலாங்க. ஏன் அது அந்த வைல்டு டர்மரிக் அப்படின்னா, இந்த மேற்கு மலை தொடர்ச்சி காடுகள்லாம் அது மலை பிரதேசங்கள்ல வளர்க்கப்படுது பார்த்தீங்களா, அதனாலதான். ஸோ அந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இவ்வளோ அறுவடை கிடைக்குமான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ இந்த அப்படிப்பட்ட இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிடுச்சு. கிடைச்சதை நான் வந்து நல்லா வேக வச்சு ஆஸ் யூஷுவல் மஞ்சள் எப்படி நம்ம சமைப்போமோ அந்த மாதிரி இதை நான் குக்கரில் போட்டேன். ஒரு 4-5 விசில் போட்டேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெருசாக கிடச்சிடுச்சு. கட் பண்ணாமே போட்டேன். சரி கட் பண்ணாமே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு ஒரு 4-5 நாள் மாடியில் காய வச்சுங்க. காய வச்சு அதுக்கப்புறமா அந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சளை எடுத்து நான் நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சோம். சலிச்சு எடுத்தா அந்த கலரு ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நார்மலா ஒரு மஞ்சள் நம்ம பூசுவோம் பார்த்தீங்களா, உருட்டு மஞ்சள் டெய்லி காலையில பூச சொல்லுவாங்க பெண்களை. அது வந்து நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும். திகுன்னு எரியும். அதுவும் முடி இருக்க இடத்துல எல்லாம் போட்டுட்டா அப்படியே வறட்சியா இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அதனால மஞ்சளையே எப்படி யூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா, பால், தயிர் இந்த மாதிரி விஷயத்தோட சேர்த்து தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போதான் உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. ஸோ ட்ரைனஸ் ஆக ஆக என்ன ஆகும், உங்க முகத்துல வந்து பொலிவு வராது, ஷைனிங்னஸ் கொடுக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம அந்த ஈரப்பதமான விஷயத்த சேர்ந்து அந்த நார்மல் கலர் வருது பார்த்தீங்களா, எல்லோ கலர்ல, அந்த மஞ்சளை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வெள்ளை கலர் கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு இரிட்டேஷன்லாம் கொடுக்காதுங்க. அப்படியே சந்தனத்தை தடவுவோம்ல, வெயில் காலத்துக்கு நம்ம சந்தனத்தை தடவுவோம். ஏன் தடவுறோம், நம்மளுக்கு வந்து ரேஷஸ் வந்துடும், கொப்பளம் வந்துடும், அதனால பண்றோம். ஸோ அந்த மாதிரி இதை தடவுனா எப்படி இருக்குமோ அந்த சந்தனத்தை, அந்த மாதிரி அப்படியே கை கால்லாம் அப்படியே குளுமையா இருந்துச்சு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஊருக்கு போய் ரொம்ப டேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா கையில தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கஸ்தூரி மஞ்சளை எடுத்ததும் ஃபேஸ்ல போட்டு அப்புறம் ஏதாவது சோப் ஆகிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால ஃபர்ஸ்ட் நான் கையில தான் போட்டு டெஸ்ட் பண்ணேன். இந்த கைக்கும் நிறையவே வித்தியாசமா இருந்துச்சு. என் பொண்ணெல்லாம் அப்படியே ஆச்சரியத்துல ஒரே கத்திட்டு இருந்தது, எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தடவையிலேயே இந்த கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்மள இவ்வளோ ஒரு ஷைனிங்கா, அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த ஆன்டி ஏஜிங் கேரக்டர் வந்து இதுக்கு இருக்கு. அதாவது அந்த வயசான அந்த சுருக்கமா ஸ்கின் ஆயிட்டே வரும் பார்த்தீங்களா, அந்த உங்களுக்கு சீக்கிரமே சிலருக்கு வந்து 20-25 வயசு தான் இருக்கும். ஆனா பார்த்தா அவங்கள ரொம்ப தோற்றம் அதிகமா காமிக்கும், 35 வயசு 40 வயசு அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்கு காரணம் அந்த வயசாகிற தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமா வர்றதுனாலதான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கவங்க, தோல் சுருக்கம் வர்றது, தோல்ல கருமையா இங்க மட்டும் கருப்பா இருக்கிறது, நிறைய முகப்பருக்கள் வர்றது, ஒரு பார்த்ததுமே ஒரு அட்ராக்ஷனா நீங்க மாறணும் அப்படின்னா, எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு மற்றவங்க நம்ம பார்த்தா வரும் பார்த்தீங்களா, என்ன ஒரு ஸ்கின் அப்படின்னு டெக்ஸ்டரு. அந்த மலையாள லேடிஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கிறத தவிர்த்து அந்த ஸ்கின்னோட இதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நான் நம்மளதை விட்டுட்டு வேற ஏதோ டாபிக் போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் நான் மாடி தோட்டத்துல அறுவடை பண்ணி நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இன்னும் 3 கிழங்கு நான் வச்சிருக்கேன், மதர் பல்ப். ஸோ திரும்பவும் அதை நம்ம உருவாக்கணும்ல. வீட்டுல சமைக்கிற மஞ்சள் தூள் இருக்கு பாத்தீங்களா, அது இது வரைக்கும் எனக்கு 50 கிராம் 100 கிராம் இப்படிதான் ஒவ்வொரு அறுவடை வந்து எனக்கு ரொட்டீனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மஞ்சளை நான் ரொட்டீனா மாடி தோட்டத்துல வளர்த்துக்கிட்டே இருப்பேன் வீட்டு சமையலுக்காக. இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சளையும் நான் இனிமே ரொட்டீனா வளர்க்கலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஏதோ ஒரு கெமிக்கல்னு சொல்ல வேணாம், ஏதோ ஒரு ஹிமாலயன் கம்பெனி, லோட்டஸ் கம்பெனி, விஎல்சிசி, இப்படி பல கம்பெனில ஒரு ஸ்க்ரப், ஒரு டேன் பேக்கு, இதெல்லாம் நம்ம பல நாள் போட்டு கொடுக்காத ஒரு விஷயத்த ஒரே தடவையிலேயே அது சரி பண்ணிடுது அப்படின்னா, இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், வைல்ட் டர்மெரிக் எவ்வளவு ஒரு பவர் இருக்கும் பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா விட்டுடாதீங்க. அதை வாங்கி அழகா வீட்டுல வளர்த்து, இல்லைன்னா தோட்டத்துல வளர்த்து, மாடி தோட்டத்துல வளர்த்து, நான் சொன்ன மாதிரி அறுவடை செஞ்சு அதை அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்க. இதோட
காஸ்மெட்டிக் வேல்யூ தான் அதிகம், அதாவது அழகுபடுத்துகிற வேல்யூ வந்து அதிகம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.